வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் குடுத்துட்டுருக்கேன். பயிற்சி பண்றதுக்காக தான் குடுத்துட்டுருக்கேன். சரிங்களா? இதை வந்து யாரும் ரெக்கமெண்டா எடுத்துக்க வேண்டாம். இன்வெஸ்ட்மென்ட் இதை பார்த்தெல்லாம் பண்ண வேண்டாம். நீங்க முழுமையா புரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க் யூ. நம்ம வந்து இப்ப அடுத்தது ட்ரேடிங் வியூ சார்ட் செட்டப்க்காக உள்ள போயிடலாம். இது வந்து ட்ரேடிங் வியூல வந்து ஏற்கனவே ஒரு பார்ட் பார்த்தோம். அதுல வந்து நம்ம அந்த ஸ்டாக் செலக்ஷன் பண்றது இது எப்படி, அனலைஸ் பண்றது எப்படின்னு பார்த்தோம். இதுல வந்து ஃபுல்லா சார்ட் செட்டப் வந்து பார்த்துக்கலாம் நம்ம. சரிங்களா? சார்ட் செட்டப். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ட்ரேடிங் வியூ இதுக்குள்ள தான் போறோம். ட்ரேடிங் வியூ என்ன இருக்கு இல்லைங்களா? இதுக்குள்ள நம்ம உள்ள போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம சூஸ் பண்றோம். ஏற்கனவே இதை பார்த்துட்டோம் இல்லைங்களா? இப்போ அது கூடவே நம்ம போலாம். உள்ள போனோம்னா ஒரே நிமிஷம் எபிக் பென் மட்டும் எடுத்துக்கிறேங்க. எபிக் பென். இப்போ இந்த மாதிரி பேஜ் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ இதுல வந்து நம்ம ஏற்கனவே ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். எப்படி உள்ள போறதுன்னெல்லாம் இந்த ஸ்டாக் செலெக்ஷன் அது இதனால நம்ம நிறைய பேசி பார்த்துருக்குதுல. சரிங்களா? இப்போ நீங்க வந்து சார்ட்டோட டைரக்டா செட்டப் பார்க்கலாம் ஆரம்பிச்சுக்கலாம். இங்க ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சூப்பர் சார்ட்டுக்கு டைரக்டா உள்ள போறோம் நம்ம. சரிங்களா? சூப்பர் சார்ட் கிளிக் பண்ணா சார்ட்டுக்குள்ள போயிடும். இது சார்ட் நாம வந்து எப்படி செட்டப் பண்றதுன்னு நீ பார்ப்போம். சரிங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரேம்லயே செக் பண்ணுவாங்களேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஏ யூஎஸ்டி கோல்டில் இருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம் 1 வீக்கு 1 டே 4 ஹவர்ஸு 1 ஹவர் எப்படி வேணாலும் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். இது எப்படி வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த டவுன் ஏரோன்னு இருக்கு இல்லைங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே செகண்ட்ஸ் டைரெக்டாக கொடுத்துருக்கா. டிக்ஸு செகண்ட்ஸு மினிட்ஸில் கொடுத்துருக்கா. 2 மினிட்ஸு 3 மினிட்ஸு இந்த மாதிரி கொடுத்துருக்கா. அந்த டிக்ஸ் நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கும்போது இதை மட்டும் தூக்கி விட்டுருவோம். அப்போ அந்த டிக் போயிடும். டிக் தான் இருக்கா. ஓகே. இந்த செகண்ட்ஸும் வைக்க மாட்டோம். மினிட்ஸ்க்கு வந்துடுறோம். மினிட்ஸ்க்கு வந்துட்டுனா இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க 1 மினிட் சைட்டில் இருக்குது, 3 மினிட் சைட்டில் இருக்குது, 5 மினிட் சைட்டில் இருக்குது, 50 மினிட் சைட் இருக்குது. இடையில வந்து மீதியெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லைங்களா? அப்போ நம்ம வந்து தேவைன்னா அதையே வச்சுக்கலாம். இங்கே பாருங்க இங்கே ஒரு ஸ்டார் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? இந்த 2 மினிட்க்கு வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டார் கொடுத்துருக்காது. ஒரு கிளிக் பண்ணினா ஃபேவரட்ஸில் போயிடும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் அங்கே வந்துருச்சு இப்போ. வேண்டாம்னா தூக்கி விட்டுலாம். 3 மினிட்ஸ் வேண்டாம்னா தூக்கி விட்டுறலாம். சரிங்களா? இப்போ 1 மினிட் 5 மினிட்ஸ் இப்போ 10 மினிட்ஸ் வேணும்னா இதை கிளிக் பண்ணால் 10 மினிட்ஸ் வந்துருச்சு. வேண்டாம்னா எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு எந்தெந்த டைம் ஃப்ரேம் தேவையோ அந்த டைம் ஃப்ரேம் பூரா இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். இந்த ஸ்டாரை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேலே வந்துடும். இந்த பாக்ஸில் வந்து லைனாக டைம் ஃப்ரேம் வந்துடும். இதே நம்மளுக்கு சார்ட்டை டைம் ஃப்ரேம் மாத்திரக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி வந்து ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ இதெல்லாம் நான் தூக்கி விட்டுன்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் தூக்கி விட்டுட்டுனா இப்போ உங்களுக்கு டைம் ஃப்ரேமே இல்லை. இப்போ ரன்னிங்கில் தான் ஏதோ 1 2 காமிச்சிட்டு இருக்குதுன்னா அது நீங்கள் எப்படி பார்க்க முடியும்? சரிங்களா? இப்போ வீக்லி லிமிட் இருக்குது, அதையும் தூக்கி விட்டேன். அப்போ என்னென்னா மொத்தம் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இங்கே வச்சு மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டைம் ஃப்ரேமை நம்ம கொண்டு வரணும். எது வேணும் நம்மளுக்கு 1 மினிட் வேணும் அதே ஒரு ஸ்டார் வச்சுக்கலாம். 3 நிமிஷம் வேணும், 5 நிமிஷம் வேணும், 15 நிமிஷம் வேணும் அப்படின்னா அதாவது அங்கே வந்துட்டே இருக்கு பாருங்க. கொடுக்க கொடுக்க ஆட் ஆகிட்டே இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் வேணும், ஒரு டே கேனல் வேணும், வீக்லி வேணும் அப்படின்னா இப்படி தனித்தனியாக ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டாரை. ஆட் பண்ணிச்சுன்னா அப்போ அந்த டைம் ஃப்ரேம் பூரா இங்கே வந்துடும். நம்ம எதை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்க முடியும். சரிங்களா? இது ஒரு வகையான மெத்தேடு. அடுத்தது பக்கத்தால் அடுத்தது இந்த கேண்டில்ஸ்னு ஒரு கொடுத்துருக்கான் இல்லைங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து எத்தனை வகையான மெத்தட்ஸில் கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஹாலோ கேண்டில்ஸு அப்படின்னு கொடுத்துருக்கான். இது வந்து பார் சார்ட்டு. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லைன் சார்ட் தனியாக வந்துக்கும். நம்மளுக்கு எது வேணுமோ இதில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். லைன் வித் மார்க்கெட்ஸு ஏரியா இப்படி போட்டோம்னா அது அதுக்கு தகுந்த மாதிரி வரும். நம்மளுக்கு எது வேணுமோ
அதை பார்த்துக்கலாம் பேஸ் லைனு. இப்போ நம்ம கேண்டிலில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அது அவங்க சாய்ஸ் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ செட்டப்புக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து இண்டிகேட்டர் கொடுத்துருக்கா இல்லைங்களா? இண்டிகேட்டர் வந்து போன வீடியோலேயே ஒன்று எடுத்து பார்த்தோம், அது எங்கே வந்து செட் பண்ணுறதுன்னு. இப்போ இண்டிகேட்டர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லைனில் நிறையா வரும். இப்போ நாம ஏதோ ஒன்று டைப் பண்ணுறோம், என்ன பண்ணலாம், மூவிங் ஆவரேஜ்னு போடுறோம் சரிங்களா? மூவிங் ஆவரேஜஸ்னு கொடுக்குறோம். இது இத்தனை மூவிங் ஆவரேஜஸ் வந்து நிற்கிது. அப்போ நம்ம வேணா இதையும் ஒரு ஸ்டார் கொடுத்தோம்னா இந்த இந்த ஃபேவரட் லிஸ்ட்டில் வந்து இது ஃபேவரட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு இதையும் ஒரு கிளிக் பண்ணால் ஃபேவரட் லிஸ்ட்டில் நம்மளுக்கு வந்துடும். இதோ இதுக்குள்ளே வந்துடும். அப்போது இந்த ஸ்டாரை கிளிக் பண்ணணும்னா ஃபேவரேட்டுக்குள்ளே வந்துடும். இப்போ நான் பேரை ஏதோ ஒன்று டைப் பண்ணி விட்டு நீங்கள் உள்ளே கொண்டு வந்தாவே அது வியூ ஆக ஆரம்பிச்சிடும். ஃபேவரேட்ஸ்னு கொடுத்தோம்னா ஃபேவரேட்ஸில் இருக்கிறத நம்ம இது போட்டு வச்சிருக்கோம்னா சும்மா போட்டு வச்சது பூரா இங்கே நின்றுருக்கும். இங்கே இந்த ஸ்டாரை தூக்கிட்டோம்னா அந்த ஃபேவரேட்லேருந்து போயிடுச்சுன்னா அந்த ஸ்டாக் இது வர ஏஷியன் ரேஞ்ச் பை என்ஐசின்னு வருது, ஆவரேஜ் 2 ரேஞ்சுன்னு வருது. இது தூக்குன்னா அந்த ஸ்டாக் போயிடும் சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் வந்து இப்படி செட் பண்ணிக்கோங்க. என்ன ஒரு இண்டிகேட்டர் வேணும், ஒன்றோ ரெண்டோ மூணோ போட்டு வச்சுன்னா ஃபேவரேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க, அது பாட்டுக்கு அதில் இருக்கிறது வந்துடும். ஓகேங்களா? இது அப்புறம் நிறைய கொடுத்துருக்க டெக்னிக்கல் ஃபண்டமெண்ட்ஸ் மறுபடியும் உள்ள போய் தொலாவிட்டு இருக்க வேண்டியது வந்திருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு பெருசாக தேவையில்லை. ஸ்கிரிப்ட்ஸ்னு கேட்டிருக்கான், ஸ்கிரிப்ட்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணி வைக்கலாம், இன்வைட் ஒன்லி, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்குறான். இதுக்கு நம்ம இதில் இண்டிகேட்டர் மட்டும் எடுக்கிறதுனால அந்த யூஸ் மட்டும் இங்கே பண்ணலாம். நம்ம அனலைஸ்க்கெல்லாம் வேறு ஏரியா இருக்குது இல்லைங்களா? அதுக்கடுத்து இது இண்டிகேட்டர் டெம்ப்ளேட்ஸ். நம்ம போடுற இண்டிகேட்டரை இந்த வாரம் ஏதோ 3 நாள் அப்ளை போட்டு பார்த்தோம், அந்த இண்டிகேட்டர் அப்படியே வந்து இதில் போய் டெம்ப்ளேட்ஸாக சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். சேவ் இண்டிகேட்டர் டெம்ப்ளேட்னு. அப்போ இந்த மாதிரி எத்தனை வேணால் டெம்ப்ளேட் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். நம்ம பாருங்க எது ஏதோ போட்டு வச்சிருக்க, மாசன் ஒன்று இருக்குது, ப்ளைனு, டூ சார்ட்னு ஒன்று இருக்குது, ஸ்மார்ட் என்ட்ரின்னு இருக்குது. இது எல்லாம் சும்மா கிளிக் பண்ணால் அந்த 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 மெத்தடுக்கு போயிடும் சரிங்களா? அதெல்லாம் சும்மா செக் பண்ணுறதுக்காக போட்டது. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி நம்ம எதை சேவ் பண்ணி வச்சிருக்கோம்லோ அது வந்து நம்ம இண்டிகேட்டர் போட்டு சேவ் கொடுத்தா சேவ் ஆகிக்கும் சரிங்களா? இதை ப்ளைன்னு கொடுத்துட்டு எதுவுமே இல்லாமல் ஒரு சார்ட், ப்ளைன் சார்ட்னு ஒன்று வச்சுருக்கேன். இங்கே டூ சார்ட் போட்டு வச்சுக்கிறேன். இது ஏதோ போட்டிருக்கும் பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்து அந்த என்ன இண்டிகேட்டர் போடுறோங்களோ அதை போட்டு நாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா? அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அலர்ட் கிரியேட் அலர்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரேட் வந்தால் எனக்கு பை சிக்னல் செல் சிக்னல், அதாவது இந்த ரேட் ரீச் பண்ணிச்சுன்னா எனக்கு ஒரு சிக்னல் கொடுன்னு நம்ம கேட்போம். இது மாதிரி கொடுத்துருக்கு பாருங்க, எக்ஸ்ஐ யூஎஸ்டி, இங்கே வேறு ஸ்டாக் ஏதாவது ரிலையன்ஸு ஏதோ ஒன்று மாத்திரம் இந்த ப்ரைஸ் வந்துச்சுன்னா இது கிராஸ் பண்ணுச்சுன்னா, அதாவது இந்த ரேட்டு நம்ம ஒரு ஃபிக்ஸட் ரேட் போட்டிருக்கோன்னு வச்சுக்கலாம், 1530 ஓட்டிருந்தோம். அந்த ரேட்டை கிராஸ் பண்ணும்போது இங்கே பாருங்கிற வேல்யூ கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ரேட்டு கிராஸ் பண்ணால் எனக்கு ஒரு அலர்ட் கொடு அப்படின்னு போட்டு வைக்கலாம். அப்புறம் ஒன்லி ஒன்ஸ் ஒன் டைமா எவரி டைம் கொடுக்கணுமா, அது தனித்தனியாக கேட்கு. டேட் கொடுத்துருக்கு, இது வரைக்கும் எந்த டேட் வரைக்கும், ஜனவரி 25, 26 வரைக்கும் போட்டிருக்குது. க்ரியேட் பண்ணி வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல, அதாவது இது வந்து ஒரு 1 மந்த்துக்கு எடுத்துக்குது, அது வரைக்கும் அந்த அந்த ரேட்டு டச் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும், மெசேஜாக கொடுக்கும், நோட்டிஃபிகேஷனாக வரும். அந்த மாதிரி நம்ம மெயில்லையும் வரும். அந்த மாதிரி எதை வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து இந்த அலர்ட் கொடுத்துருக்கோம். அப்புறம் ரிப்ளை மோடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சார்ட் வந்து இப்போ இந்த இடத்துல ரன் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த இடத்துல ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம இதை கட் பண்ணிட்டு இங்கிருந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த ரிப்ளை மோடுக்கு நம்ம உள்ள போயிடலாம். அப்படி போயும் நம்ம சார்ட் அனலைஸ் பண்ண முடியும். இப்போ ரிப்ளை மோடு கொடுக்குறோம், அது பாருங்க கண்டினியூ, ஸ்டார்ட் நியூ, கண்டினியூ கேட்குது. இப்போ நம்ம கொடுக்குறோம். இப்போ அது வந்து இங்கே இருக்குது, நம்ம எந்த இடத்துல வைக்கிறோம்லோ அங்கிருந்து ரன் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், புதுசாக போட்டுக்குவோம், லீவ், ஸ்டார்ட் நியூன்னு கொடுக்குறோம். இப்படி வந்துருச்சு. இப்போ நம்ம எங்கேருந்து சார்ட்டை வியூ பண்ணோம்னு நினைக்கிறோம்லோ அங்கேருந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் சார்ட் அந்த இடத்துல நின்றுருக்கும். இப்போ அடுத்தது என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே கீழே பாருங்க, ரன்னிங் கொடுத்துருக்கான். இது என்ன ஸ்பீடில் ரன் ஆகணும் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். 1x 1xங்கிறதுலாம் ஒரு 5x அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே ப்ளே பண்ணோம்னா அது அப்படியே சார்ட் ரன் ஆகிட்டு போகுது பாருங்க. கரெக்டுங்களா? அது இந்த அனலைஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். அதாவது மார்க்கெட்டிங் இருந்து வந்தால் எது வரை கீழே போவா வருவா அப்படிங்கிறத இங்கே வருது, இங்கேருந்து நம்ம நோட் பண்ணுறோம், போட்டு வைக்கிறோம், இங்கே வரும்போதே போட்டு வைக்கிறோம், அது எப்படி மூவ் ஆகிட்டு இருக்குன்னு காட்டுது. இப்போ ரன்னிங் டைம் வரைக்கும் அது கொண்டு போய்டும். ரீப்ளை மோடில் இப்படி பார்த்துக்க முடியும் சரிங்களா? இதெல்லாம் ஃப்ரீயாக தான் வந்துட்டுருக்குது, பைசா கிடையாதுங்க. இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும்.
இப்போ ரன்னிங் ரேஞ்சுக்கு வந்து அது க்ளோஸ் ஆகி நின்றுச்சு, இந்த இடத்துக்கு வந்தாச்சு இப்போ. சரிங்களா? ரன்னிங் பிளேஸில் இப்போ நிற்கிது. இந்த மாதிரி இதில் நிறைய கொடுத்து வச்சிருக்கான். ஒவ்வொன்றும் பார்ப்போம், சிட்டிசஸை பார்ப்போம். நம்ம எல்லாமே ரொம்ப பார்த்தோம், ரொம்ப டைம் எடுக்க, தேவையில்லாத விஷயமெல்லாம் வேண்டாங்க, அளவளவு போயிட்டு இருப்போம். ஆனால் வீடியோ பெருசாக போயிட்டு இருந்தால் பார்க்குறக்கே சிரமமாக தான் இருக்கும். அதுக்காக தான் சொல்ல வர்றேன். இது ரிப்ளை மோடு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது இங்கே இந்த ஏரோ மார்க், டவுன் ஏரோ, இந்த இந்த முன்னாடி இருந்தது பின்னாடி இருந்ததுன்னு இப்படி கொண்டு வந்துக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதை பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டூல்ஸ் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கீங்க. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் ஒன்று எடுத்து வச்சிருக்கோம். இது எடுத்து போடுறதுக்கு ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். எப்படி அதை எங்கேருந்து எடுத்து வச்சிருக்கோம், இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, இங்கே லைனாக ஒவ்வொன்று இருக்குது பாருங்க. இங்கே கிளிக் பண்ணீங்கன்னா, அதாவது சின்ன ஒரு ஏரோ தான். இந்த இடத்துல கொண்டு போய் ஏரோவே தெரியாது. இங்கே கொண்டு போய் வச்சீங்கன்னா, இந்த ஒரு சின்ன ஏரோ காட்டுது. இந்த ஏரோ கிளிக் பண்ணீங்கன்னா, எத்தனை இருக்குதுன்னு பாருங்க. இப்போ ட்ரெண்ட் லைன் இருக்குது. நான் வந்து ஃபேவரைட்டில் அந்த ஸ்டாரை கிளிக் பண்ணி விட்ருக்கேன். கரெக்ட்டுங்களா? அந்த ஸ்டாரை கிளிக் பண்ணி விட்றதுங்காட்டி ட்ரெண்ட் லைன் இங்கே காட்டிட்டு இருக்குது. இப்போ ஸ்டார் நான் தூக்கிட்டு அது போயிடும். ஓகேங்களா? இப்போ அது வேணும்னா வச்சுக்கலாம். இப்போ இந்த இது மாதிரி இது வேணா உள்ளே கொண்டு வரலாம், வேண்டாம்னா தூக்கி விட்டுறலாம். இன்ஃபர்மேஷன் லைனு, ரிமூவ் ஃப்ரம் ஃபேவரைட்ஸ், வேணா வச்சுக்கலாம், தூக்கிக்கலாம். பாரு, இதுனா பேரலல் சார்ட்னு ஒன்று, இது வேணா வச்சுக்கலாம், தூக்கிக்கலாம். இந்த மாதிரி இந்த ஒன்று ட்ரெண்ட் லைன் இங்கே வச்சுருக்கோம். அவ்வளோதான். இதில் முடிஞ்சது. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு லைனுக்கு இது பார்த்தீங்களா, ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டு, ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிபனாச்சி, இது வந்து நிறைய அந்த கால்குலேஷன்ஸ் இருக்குது. இங்கே பாருங்க, எக்ஸ்ஏபி பேட்டர்ன்ஸ் எல்லாம், இந்த பேட்டர்ன்ஸ் இதில் கொடுத்துருக்க, எலியாட் வேவ், அது நிறைய கொடுத்து வச்சிருக்கிறா. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையானது எடுத்து வச்சுக்கலாம். சும்மா போட்டு குழப்ப வேண்டாங்க. பாருங்க, இன்னும் ப்ரைஸ் ரேஞ்சில் ஒன்று போட்டிருக்குது, வேணும் எடுக்கலாம், தூக்கி விட்டுடுறோம், போயிடுச்சு. இப்போ அடுத்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய போட்டு வச்சுருக்க, ப்ரஷ்ஷு, ஹைலைட்ரு, ஏரோவெல்லாம் போட்டுக்க. ஏரோ வேண்டாம், தூக்கி விடுங்க அப்படின்னா தூக்கிக்கலாம். ரெக்டாங்கிள் தூக்குனா தூக்கிக்கலாம். பார்த்து தூக்கிட்டோம். ஹைலைட்டர் தூக்கிட்டோம், ப்ரஷ் தூக்கிட்டோம். இப்போ என்ன இருக்குது, அதில் 3 தான் இருக்குது. சரிங்களா? இப்போ இது வேணும்னா ப்ரஷ் வச்சுக்கிறோம், ஹைலைட்டர் வச்சுக்கிறோம், அப்புறம் என்ன வேணும், ரெக்டாங்கிள் வேணும் வச்சுக்கிறோம். அது நம்ம எது வேணுமோ இதுலேருந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பார்த்து வேணா வச்சுக்கலாம். இந்த பார்த்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு யூஸ் இருக்குது. சரிங்களா? அந்த ஏரோ மார்க் போடுறது, இப்போ வந்து நம்ம போட்டதில் வந்து பார்த்திங்கன்னா, இது எடுத்துட்டிங்கன்னா ஹைலைட்ரு மார்க் பண்ணுறதுக்கு ஹைலைட் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இப்படி நிற்கிது. இது டெலிட் கொடுத்தோம்னா போயிடும். அப்போ இன்னும் அது ஆனில் தான் இருக்குது. ப்ளூ கலரில் டிக் காட்டுது பார்த்தீங்களா? அப்போ இன்னும் ஆனில் தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும், இதை கட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், இதோ இங்கே இந்த கர்சர் இருக்கு இல்லைங்களா, இது மேலே வச்சிங்கன்னா கட் ஆகிக்கும். இப்போ வந்து அந்த ப்ளூ கலர் போயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ அதையே க்ளோஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அது மேலே வச்சிங்கனாவே பார்த்தீங்கன்னா டபுள் சைடு ஒரு மார்க் காட்டுது. அதை வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டெலிட். இதை வந்து எங்கே வேணாலும் நம்ம தூக்கி வச்சுக்கலாம். ஸோ ஒரு இதுக்கு வச்சுக்க முடியும். இதை க்ளோஸ் பண்ணோன்னா டபுள் சைடு ப்ளூ டிக் காட்டுது பார்த்தீங்களா? இங்கே வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அல்லது இப்படி நிறைய போட்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன். போட்டு வச்சுருக்கீங்க, இது ஒன்று எடுத்து போட்டிருக்கீங்க, ட்ரெண்ட் லைன் ஒன்று போட்டிருக்கீங்க. பார்க்கும்போது எல்லாம் சேர்த்து நம்ம க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா கண்ட்ரோல் அமுத்தி பிடிச்சிக்கங்க. கண்ட்ரோல் அமுத்தி பிடிச்சிட்டு மவுஸில் வந்து இதோ கண்ட்ரோல் அமுத்தி பிடிச்சிட்டு மவுஸில் வந்து இப்படியே எடுத்தீங்கன்னா வருங்க, எப்படி எடுக்கிறோம் பாருங்க. கண்ட்ரோல் அமுத்தி பிடிச்சிட்டு பண்ணணும். பண்ணிங்கன்னா டோட்டலாக இது எல்லாமே ப்ளூ டிக் வந்துடும். சாரி, சரிங்களா? எல்லாமே இப்போ எப்படி தெரியுது, எல்லாமே ப்ளூ டிக் ஆகி நிற்குது. இப்போ மொத்தமாக ஒரு டெலிட் கொடுத்தீங்கன்னா போயிடும், எல்லாமே எல்லாம் போயிடுச்சுங்களா? இப்போ இந்த மாதிரி எதை வேணாலும் நம்ம பண்ணிக்க முடியும். இதில் எல்லாம் கொடுத்துருக்கோம். இப்படி ஒன்று பண்ணலாம், இப்படி க்ளோஸ் பண்ணலாம். அல்லது இப்படி க்ளோஸ் பண்ணாட்டி இந்த விண்டோக்குள்ளே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இங்கே பாருங்கள், ரிமூவ் 7 டிராவிங்ஸ்னு வருது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது பூரா மறுபடியும் போயிடும். இதான் போயிடுச்சுங்களா? ஒன்றா எப்படி வேணாலும் டெலீட் பண்ணலாம், ஆப்ஷன் நிறைய கொடுத்து வச்சுருக்கான். ஓகேங்களா? இது இந்த மாதிரி வந்து நம்ம தேவையானது இங்கே எடுத்து வச்சுக்க முடியும். இந்த ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குது அடுத்தது. இப்போ இந்த இண்டிகேட்டர் உள்ள, சாரி, இந்த டிராவிங்ஸ் உள்ள எப்படி கொண்டு வரணும் தெரிஞ்சிட்டிங்க இல்லையா? இது எப்படி வேணாலும் மேலே நம்ம சௌரியத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இங்கே அடுத்து இங்கே ரேஞ்சுன்னு ஒன்று கொடுத்துருக்கான். ஒரு பாக்ஸ் லே அவுட் செட்டப்னு கொடுத்துருக்கா இல்லைங்களா? இதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா 2 சார்ட்டு, 3 சார்ட்டு, 7 சார்ட்டு, 8 சார்ட்னு வரும். அது நம்ம இது நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ரீ வெர்ஷனில் வந்து சிங்கிள் சார்ட் மட்டும் தான் வரும். நம்ம அந்த பெய்டு வெர்ஷன் போகிறோம் இல்லைங்களா? பெய்டு வெர்ஷனில் வந்து 2 சார்ட்டு, அதாவது எசென்சியல் பிளான், பேசிக் பிளானில் இருந்தால் 2 சார்ட் கொடுப்பான். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 சார்ட், 4 சார்ட்டு, 8 சார்ட்டு அதெல்லாம் வரும். பெய்டு அதிகமாக பண்ண வேண்டியது, பெய்டு வெர்ஷனுக்கு தான் அப்படி கொடுக்குறான். ஃப்ரீக்கு வராது. இப்போ நான் வந்து
பெய்டு வெர்ஷனில் இருக்கிறனால எனக்கு 2 சார்ட் மட்டும் அலௌட் இருக்குது. பாருங்கள் 2 சார்ட் வந்துச்சு. இதில் ஒரு ஸ்டாக் வச்சுக்கலாம், இதில் ஒரு ஸ்டாக் வச்சுக்க முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி இதை பண்ணலாம். அடுத்தது வந்து மேனேஜ் லேஅவுட்ஸ்னு சொல்லி என்னோட இதை கொடுத்து வச்சுருக்கான். அதை பாருங்கள், சேவ், ஆட்டோ சேவ், சேவ் லேஅவுட்டு, ஆட்டோ சேவ் கொடுத்துட்டோம்னா நான் ஒவ்வொன்று ட்ராப் பண்ணி வச்சோம்னா அது அப்படி அப்படியே சேவ் ஆகி இதெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. சரிங்களா? இப்போ நான் வந்து இப்போ இந்த இந்த லைன் ஒரு போட்டு வச்சிருக்கேன்னா இந்த லைன் அது அப்படியே தான் இருக்குது, மாறாது. இப்போ அது ஆட்டோ சேவ் ஆகிக்கும், நான் சேவே கொடுக்க வேண்டியதில்லை. பார்த்தீங்கன்னா அது ஆட்டோ சேவ் கொடுத்துருக்கு. ஷேரிங்கு, மேக் ஏ காஃபி, இது இன்னொரு காஃபி நான் புதுசு எடுக்கிறேன்னு எடுத்துக்கலாம், இந்த மாதிரி போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி எல்லாம் ஆப்ஷன் கொடுத்துருக்கான். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குயிக் சர்ச்சு, செட்டிங்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி இப்படி பண்ணாலும் ஒன்று தான். செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் செட்டிங்ஸ் இங்கே பாருங்க, இப்படி உள்ள வச்சு ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்க்கு வந்தாலும் ஒன்று தான். இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணினாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி பண்ண முடியும். இது இது இந்த செட்டிங்ஸில் என்ன யூஸ் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டலோட கலர்ஸு, பேக்ரவுண்ட் கலர்ஸு, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ண முடியும். இது ஒரு 7-8 கிரிட்டேரியா கொடுத்துருக்கேன், தனித்தனியாக பார்ப்போம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கேனில் அப்சைடு கேனில் எல்லாமே வந்து எனக்கு க்ரீனாகவும் டவுன் ஆகிறது பூராமே இந்த கலர்லேயும் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து இது இது போய் டவுன் ஆகிறது வந்து வேறு கலரில் வேணும்னு கேட்குறேன். சப்பு ரெட் கலர் போகணும்னா ஆட்டோமேட்டிக்காக ரெட் கலர் மாறுது பார்த்தீங்களா? இல்லை இது ப்ளூ கலரில் மாறணும்னா ப்ளூவில் மாறிடும், எல்லோனா எல்லோ மாறிடும். சரிங்களா? இது இது வந்து பாடி, அதாவது இன்சைடு இருக்கிற பாடி. நான் இது கொஞ்சம் பெருசாக வச்சுக்குவோம். ஆ, இது இன்சைடு இருக்கிற பாடி தான் நம்ம வந்து அந்த கலர் மாற்றுறோம். சரிங்களா? அந்த விக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பார்டர்ஸ், இந்த விக்கெல்லாம் வரது இல்லைங்க, அந்த பார்டர். எனக்கு அதுவும் வந்து எல்லோவில் வேணும்னா எல்லோவை டச் பண்ணால் அதுவும் எல்லோவுக்கு மாறிடும். அதே மாதிரி இந்த இந்த விக்கு இது பார்டர்ஸு, இது விக்கு, இதுக்கு எல்லோ கொடுத்தீங்கன்னா அதுவும் எல்லோவுக்கு மாறிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம செட்டப் வந்து நம்ம எப்படி வேணாலும் மாற்றிக்க முடியும். இது எங்கே இருக்குது? சிம்பிளில் இருக்குது. மேலே செட்டிங்ஸ்க்கு போனீங்கன்னா முதல்ல சிம்பிள்ஸில் இது இருக்குது. ஓகேங்களா? அப்போ சிலர் வந்து செட் பண்ணும்போது டைம் மாறி வருதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இந்த டைம் செட் பண்ணிங்க, டைம் ஜோன் இதெல்லாம் வந்து சிம்பிளில் இருக்குது. சரிங்களா? டைம் ஜோன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கொல்கத்தா டைமில் வச்சுக்கோங்க நீங்கள், இந்தியன் டைம். சரிங்களா? இந்தியன் டைமில் வச்சுட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லா கண்ட்ரியோட டைம் இங்கே இருக்குது. நம்மளோட டைம் வந்து பாருங்க, நம்மளோட வந்து +5:30 தான் நம்ம டைம், கொல்கத்தா டைம். ப்ளஸ் யூடிசி +5:30 தான் நம்ம டைம். சரிங்களா? இதை வச்சுட்டிங்கன்னா டைம் வந்து இந்தியன் டைமுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து இதுதான் இது இந்த சிம்பிள்ஸில் இருக்கிற ஸ்டேட்டஸ் லைனில் பார்த்தீங்கன்னா அது லோகோ போட்டுனா போட்டுக்கலாம். மேலே மாறுது பார்த்தீங்களா அந்த லோகோ, எந்த லோகோன்னு தெரிஞ்சா உங்களுக்கு? இந்த லோகோ கிளிக் பண்ணோன்னே இங்கே செக் பண்ணுங்க, அந்த கம்பெனிக்கு உண்டான லோகோ இங்கே வருது பாருங்க, இங்கே வரும் பாருங்க. லோகோ கிளிக் பண்ணால் அங்கே லோகோ வருது பார்த்தீங்களா? அப்போ ஒவ்வொரு கம்பெனியோட லோகோ அவங்க வந்து ரிலையன்ஸ்னால் அதனோட லோகோ அங்கே இருக்கும். ஒவ்வொரு லோகோ வருது, நம்மளுக்கு லோகோவெல்லாம் தேவையில்லை அப்படின்னு விட்டுறோம். டைட்டில், டெஸ்கிரிப்ஷன், டிக்கரு, டிக்கர் அண்ட் டெஸ்கிரிப்ஷன் பாருங்கள் எப்படி மாறுதுன்னு பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே நான் டைட்டில் டிக்கர் வச்சோன்னா XAI USD மட்டும்தான் அங்கே வந்திருக்குது. இப்போ அதே வந்து டெஸ்கிரிப்ஷனை வச்சோன்னா கூட கோல்டு ஸ்பாட்டு, US டாலரு அப்படின்னு வந்து நிற்கிது. இந்த மாதிரி வந்து இந்த ரெண்டுமே வேணும்னா அதை அப்படியே போட்டு கொடுத்துக்கலாம். இது ஒன்று. அடுத்து ஓப்பன் மார்க்கெட் ஸ்டேட்டஸு, சார்ட் வேல்யூஸுங்கிறது என்னங்க? இந்த லாஸ்ட்டில் வருது பார்த்தீங்களா இந்த வேல்யூஸ் எல்லாம், இந்த வேல்யூஸ் எல்லாம் வேணுமா வேண்டாமா, பார் சேஞ்ச் வேல்யூஸ் இதெல்லாம் வேணுமா வேண்டாமாங்கிறத கொடுக்குறது தான். இங்கே மேலே போட்டிருக்கான் பாருங்கள் ரேட் ஒன்று, இங்கே வருது பார்த்தீங்களா? இந்த ரேட்டை அவன் டிஸ்பிளே பண்ணுறான், கொடுத்துருக்கான். அது கலர் மாற்றணும்னு நினைக்காதீங்க. இப்போ இந்த கேண்டில் எல்லோ கலர் இருக்கிறதுனால எல்லோ காட்டுது, இது க்ரீன் கலர் இருக்கிறதுனால அந்த க்ரீனில் காட்டுது பாருங்க அங்கே ரேட்டு. சரிங்களா? அதில் வந்து காட்டுறத வந்து நம்மளுக்கு இது என்னென்னு காட்டுது பாருங்க. ஓப்பன், ஹெச் வந்து ஹை, எல் வந்து லோ, இது வந்து க்ளோஸ். சரிங்களா? இது எப்படி காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேண்டலோட ஓப்பன் ப்ரைஸை காட்டுது, லோ ப்ரைஸை காட்டுது, ஹை ப்ரைஸை காட்டுது, கடைசியில் க்ளோஸான ப்ரைஸை காட்டுது. 4 ப்ரைஸையும் அங்கே காட்டும். இது வேணா நம்ம வச்சுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம்னு விட்டுறலாம். ஓகேங்களா? எல்லாமே நம்ம செட்டப் தான். இந்த ட்ரேடிங் வியூவில் எவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்கான்.
எப்படி வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த இந்த இது பார்த்தீங்கன்னா, இந்த வால்யூம் கிளிக் பண்ணால் கீழே தனியாக வால்யூம் வரும். சாரி, மேலே இங்கேயே வால்யூம் வரும். இங்கே வால்யூம் கிளிக் பண்ணால் பாருங்கள், வால்யூம் தனியாக அங்கே ஆட் ஆயிடுச்சு. பாருங்க, வால்யூம் தனியாக ஆட் ஆயிடுச்சு. வேணா வச்சுக்கலாம், வேண்டாட்டி தூக்கிக்கலாம். எல்லா செட்டப்பும் கொடுத்து வச்சிருக்கா. நம்ம என்ன பண்ண பாருங்க, வால்யூம் தூக்குனா போயிடுச்சு அது. சரிங்களா? லாஸ்ட் சேஞ்ச் வேல்யூஸ் நேற்றுலேருந்து இன்னைக்கு எவ்வளோ மாறி இருக்குது அப்படின்னு கேட்குது. அந்த வால்யூம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதில் வந்து இந்த செட்டப் கொடுத்துருக்கு. அந்த ஸ்கேல்ஸ் அண்ட் லைன்ஸ் அடுத்தது. இதில் பார்த்தீங்கன்னா கரன்சி யூனிட் ஆல்வேஸ் விசிபிள். இந்த சைடில் இருக்கிற ரேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரேட் சொல்ல வர்றான். ஸ்கேல் மோடு, ஆஸ்க் பிட்டு, லுக் ப்ரைஸ் டு பார் ரேஷியோ, ஸ்கேல்ஸ் பிளேஸ்மெண்ட்டு, ஸ்டேக் ஆன் த ரைட். அதாவது இந்த ஸ்கேல் பிளேஸ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அது ரைட் சைடா லெஃப்ட் சைடான்னு கேட்குறோம். நம்ம ரைட் சைடு தான் கொடுத்துருப்போம். இந்த சைடு ப்ரைஸ் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இது லெஃப்ட் சைடு போனால் சரியாக இருக்காது. பாருங்க, லெஃப்ட் சைடு போயிடுச்சு பாருங்க. அதாவது ப்ரைஸ் வந்து இங்கே இங்கே போயிடுச்சு பார்த்தீங்களா. இங்கே வந்த ப்ரைஸ் நம்ம இங்கே சார்ட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது இங்கே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கரெக்டுங்களா? அப்போ வந்து நம்ம வந்து அதுக்கு போயிடணும். ஓகேங்களா? ரைட் சைடு இருக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்குங்க. ஆப்ஜெக்டிவ் ட்ராட்ஸ். அப்போ இந்த ஸ்கேலை வந்து நம்ம கரெக்டாக இப்படியே மேட்ச் பண்ணிப்போம். நம்மளுக்கு ரைட் சைடு தான் வேணும் இல்லைங்களா? ரைட் சைடு வேணும்னா இதை கொடுத்து ரைட் சைடை கேட்டுக்குவோம். ரைட் சைடு வந்துருச்சு இப்போ. ஓகேங்களா? நம்மளுக்கு இப்படி தான் வந்து சார்ட்டை நம்ம சௌரியத்துக்கு மாற்றிக்கிற மாதிரி வச்சுக்கணும் இது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நோ ஓவர்லேப்பிங் லேபிள்ஸு, ப்ளஸ் பட்டனு, இது ஒவ்வொன்றும் கொடுத்துருக்கா. போட்டு செக் பண்ணுங்க, உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். கவுண்ட் டவுன் டு பார் க்ளோஸ், கவுண்ட் டவுன் டு பார் க்ளோஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்ம வந்து 15 நிமிஷத்தில் வச்சுருக்கோம் இல்லைங்களா? இப்போ 6:50 டைம் ஆயிடுச்சு. 6:50 டைம் ஆச்சுன்னா, இன்னும் இந்த 15 நிமிஷத்தில் வச்சுன்னா இன்னும் 6:50னா இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்குது? 1/4 மணி நேரம் முடியறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. அந்த டைம் இங்கே காட்டுறதா வேண்டாமான்னு கேட்குது நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த இந்த மாதிரி வந்து டைம் செட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கிற டைமை நம்ம மேட்ச் பண்ணிக்க முடியும். ப்ரீவியஸ் டே க்ளோஸ் லைனில் காட்டுனா அது காட்டும். இப்போ வேறு ஏதோ கலரில் வச்சு, இந்த எல்லோ கலரில் வச்சு காட்டுனா அது ஒரு கோடு போட்டு காட்டிகிட்டு இருக்கு. நேற்று க்ளோஸ் எதுன்னு காட்டிகிட்டு இருக்குது எல்லோ கலரில். சரிங்களா? அது நம்மளுக்கு பெருசாக வேண்டியது. நேற்று க்ளோஸ் ஆனதை நம்ம பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம், தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி தூக்கிக்கலாம். ஹை அண்ட் லோ வேல்யூ இது வேணும்னாலும் நம்ம சூட் பண்ணிக்கலாம். லைன் போட்டோம்னா ஹை அண்ட் லோ வேல்யூ காட்டுது பாருங்க. லோவோட வேல்யூ கீழே காட்டுது பாருங்க. இதோ. சரிங்களா? இந்த லைன் புதுசாக எடுத்துருக்குது பாருங்க. இந்த ஒரு லைன் எடுத்துருக்கு பார்த்தீங்களா, அந்த லைன் சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து சார்ட்டில் வந்து நம்ம செட்டப் எப்படி வேணாலும் நம்ம சௌரியத்துக்கு மாற்றிக்கலாம். அதுக்கடுத்தது கேன்வாஸ். இதில் போயிட்டீங்களா, அந்த பேக்ரவுண்டு வந்து எல்லோ, சாரி, க்ரீன், ஒயிட், பிளாக் கலரில் இருக்குது. இதை கலரில் நம்ம வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம என்ன கலர் வேணுமோ அங்கே நம்ம வச்சுக்க முடியும். அப்படியே லைட்டாக இந்த மாதிரி எந்த கலரில் வேணாலும் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது பேக்ரவுண்டை நம்ம வைக்கிறத பொறுத்து வச்சுக்க முடியும். இந்த இந்த மாதிரி வந்து கலரை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கிரிட் லைன்ஸுங்கிறது வந்து வேண்டான்ருக்கு. கிரிட் லைன்ஸ் என்ன, பொட்டி பொட்டியாக வரும் இல்லைங்களா? இதோ வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் ஓட்டப்புள்ள பொட்டி வருது தெரியுதுங்களா? கலர் வந்து ரொம்ப டல்லாக கொடுத்துருக்கேன். இந்த கலர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன் பாருங்க. இதோ இங்கே வச்சு தெரியுதுங்களா? கிரிட் லைனு. அடுத்தது வந்து கொஞ்சம் கலர் இது பண்ணோன்னா இதுதான் பொட்டி பொட்டி வர கிரிட் லைன். இதெல்லாம் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி தூக்கி விட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? நம்மளுக்கு இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு தூக்கி விட்டுறலாம். போயிடுச்சுங்களா? இது இப்பவே தெரியல, பட் வந்து நம்ம இதில் நன் வச்சுக்கலாம். நன் வச்சுட்டா போயிடும். இது கிராஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஹேர். இது வந்து இந்த இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா கர்சரு, இதனோடது காட்டுறது. இது வாட்டர் மார்க் டிக்கர் வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்குது. வாட்டர் மார்க்ங்கிறது வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் இங்கே பாருங்கள், இங்கே இந்த கோல்டு தான் நம்ம வச்சுருக்கோம். XAVACனா அதை காட்டுறது தான் வாட்டர் மார்க்கு.
டிக்கர் வேணுமா வேண்டாமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். இது வேணால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் மார்க் தனியாக வந்துடுமே. டிக்கர் ரிப்ளை மோடு மட்டும் இன்டர்வெல் டெஸ்கிரிப்ஷன். வாட்டர் மோடு தனியாக வந்துடும் வச்சுக்கலாம். இது ஓகே கொடுத்தா தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து நம்ம எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்க முடியுங்க. சரிங்களா? நம்மளுக்கு என்ன மாதிரி தேவையோ அந்த மாதிரி வச்சுக்க தெரியுதுங்களா? இது XAUSDன்னு போட்டிருக்கோம். அது வந்து எப்படி வந்துட்டு இருக்குன்னு பாருங்க. வாட்டர் மார்க் நம்ம வேணா வச்சுக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம். நம்ம வந்து டிக்கர் மட்டும் போகுது அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் வேண்டாம்னா XAUSDன்னு மட்டும் வருது. ரிலையன்ஸ் அது ரிலையன்ஸ்னு வரும். ஓகேங்களா? இதை வந்து நம்ம கலருக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இது இவ்வளோ நம்மளுக்கு தேவையில்லை. வேணா வச்சுக்கலாம், இல்லாட்டி விட்டுலாம். அதுவும் வேண்டியதில்லை. இதெல்லாம் நம்ம சாய்ஸ் தான். இந்த டெக்ஸ்ட் அந்த லெட்டரோடைய ஃபாண்ட் சைஸ் இந்த சைஸ் வேணும்னு கேட்குது. லைன்ஸு, நேவிகேஷன் ஆல்வேஸ் விசிபிள், பேனு, இது ஒவ்வொன்று கொடுத்துட்ருக்கு. நம்மளுக்கு வேணா வச்சுக்கலாம். ட்ரேடிங் அடுத்தது பைசல் பட்டன்ஸு. அதாவது இங்கே பைசல் பட்டன் காட்டுது பார்த்தீங்களா? எங்கே காட்டுது? இங்கே காட்டுது. சரிங்களா? பைசல் பட்டன் வேணா கொடுத்துக்கலாம், இல்லாட்டி தூக்கிக்கலாம். இதெல்லாம் நம்ம சாய்ஸ். நம்ம எதுக்காக அதை வைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கேயே ரேட்டை ஃபாலோ பண்ணுவோம். இங்கே பார்த்தா கொஞ்சம் டக்குன்னு தெரியும், அதுக்காக சொல்ல கொடுக்குறதாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம சார்ட்டை வச்சுக்கலாம். இந்த எக்ஸிக்யூஷன் சவுண்டு வரணுமா, ஒன் கிளிக் சவுண்டு, இதெல்லாம் கொடுத்துருக்கான். இதெல்லாம் வேணால் யூஸ் பண்ணலாம். ட்ரேடிங் நம்ம இதில் பண்ண போகிறதில்ல. நம்ம ட்ரேடிங் பண்ண போகிறது வேற இல்லை. அதனால இது எதுவும் நம்மளுக்கு வேண்டாம். அலர்ட்ஸு, அது அலர்ட்டு லைன்ஸ் எல்லாம் வருது பார்த்திங்கன்னா, இந்த லைனை பிரேக் பண்ணால் நம்மளுக்கு மெசேஜ் கொடுக்க சொல்லி அது ஏற்கனவே ஒரு டைம் பார்த்தா அலர்ட் வால்யூம் சவுண்ட் எப்படி வரணும். அது வேணால் நம்ம கொடுத்துக்கலாம், அழுட்டி விட்டுறலாம். ஆட்டோமேட்டிக்கலி ஹைட் டோஸ்ட்ஸு, ஈவெண்ட்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஐடியாஸ் கொடுத்துருக்கான். ஐடியாஸ் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அதெல்லாம் ரொம்ப வருங்க. ஐடியாஸ் என்ன கொடுத்துருக்கான்னு வரும். கொடுத்தோன்னே மேலே புள்ளி கீழே புள்ளின்னு என்னென்னோ வர்றான். கோல்டு பாய்ஸ் இது யாராவது கொடுத்துட்ருக்காங்க. வேணால் வச்சுக்கலாட்டி விட்டுறலாம். அதெல்லாம் வேண்டியது இல்லைங்க நம்மளுக்கு. இங்கே வர ஆல் ஐடியாஸ் கேட்டோம்னா அது ஒவ்வொன்று கொடுக்குறாங்க. இந்த செஷன் பிரேக்ஸ் இருக்குது. செஷன் பிரேக்ஸு நான் டே கேனில் வச்சுட்டேன். செஷன் பிரேக்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் க்ளோஸ் ஆனோன்னா நம்மளுக்கு இண்டிகேட்டர் தெரியணும் இல்லையா? அப்போ நீங்கள் மொத்தமாக சார்ட்டை பார்க்குறீங்க. இதில் நேற்று எப்போ முடிஞ்சிருக்குது, இன்றைக்கி எப்போ காலையில் எப்போ தொடங்கியிருக்குது நம்மளுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது இல்லைங்களா? அந்த செஷன் பிரேக்ஸ் வச்சுட்டிங்கன்னா, செஷன் பிரேக்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு லைன் போட்டு காட்டிடும். அது ஒரு லைனை போட்டு காட்டிடும் உங்களுக்கு. செஷன் பிரேக்ஸ் வந்து எங்கெங்கே நடந்திருக்குதுன்னு சொல்லி காட்டிடும். வந்துடுச்சு பார்த்தீங்களா? தெரியுதுங்களா? அப்போ இது வந்து நேற்று காலையில் தொடங்குது, இது முந்தா நாள், இது நேற்று, இது இன்னைக்கு காலையில் தொடங்குறது, இப்படி பார்த்துக்க முடியும் நம்ம. இப்போ இந்த செஷன் பிரேக்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த வகையில் சப்போர்ட் பண்ணும். செஷன் பிரேக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? செஷன் பிரேக்ஸ் அதனால வச்சுக்கலாம், தப்பில்லை. இதை வந்து ரொம்ப சிறுசாக வச்சுக்கலாம், அல்லது வேறு கலரில் வச்சுக்கலாம். இவ்வளவு நல்லா வேண்டியதில்லை. இது பாருங்க, இப்படியே பார்த்தோம்னா லைட்டாக கண்ணில் தெரியணும், அவ்வளோதான். செஷன் பிரேக்ஸ் தெரியுது இல்லைங்களா? ஒரு நாள் ஸ்டார்ட் ஆகிறது. இப்போ இதெல்லாம் வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு மேட்ச் ஆகும். நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால இந்த மாதிரி வச்சுக்கலாம். காலையில் எங்கே தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தா டக்குன்னு இதில் பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்போ அவ்வளோதாங்க. இதில் இந்த செட்டிங்ஸில் முடிஞ்சுது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன கேட்டிங்கன்னா, இந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி மூவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். வீடியோ ரொம்ப நேரம் போகுதுன்னு நினைக்கிறேன். டக்குன்னு முடிக்கிற பார்ப்போம். சரிங்களா? நான் ஏற்கனவே ஒரு பார்ட் போட்டோம், இதுக்கு மேலே இதில் வேண்டாம். பார்த்தீங்கன்னா இந்த இது இப்போ நம்ம கர்சர் மாத்திரம் இங்கே போய் சூஸ் பண்ணிட்டோம். கர்சர் சூஸ் பண்ணிட்டோம். கர்சர் வந்து டாட்ஸாக வைக்கிறது என்ன வைக்கிறதுனால கேட்குது. இப்போ நம்ம இப்படி சார்ட்டை மேலே கீழே இழுக்கிறதுனா இப்போ வந்து அது எங்கேயோ போய் குறுகி நின்றுச்சு, உள்ளே போய் நின்றுச்சு அப்படி வச்சுக்கங்களேன். இப்படி போய் நின்றுச்சு, எங்கேயோ அது நின்றுருக்கு சார்ட்டு. இப்போ இது எப்படி நம்ம ரேஞ்சு கொண்டு வரணும்? இந்த ரேட் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ப்ரைஸு இது மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்க. வந்துச்சுங்களா? இப்போ இப்படி மட்டும்தான் மாறிட்டு இருக்குது, மேலே கீழே போகல. சரிங்களா? மேலே கீழேயும் போகணும் இல்லையா? சார்ட் நம்ம நம்ம சௌரியத்துக்கு பேலன்ஸ் பண்ணணும்னா இதோ இதில் வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா மேலே கீழே போகும். சரிங்களா? இப்போ வந்து உள்ளே வந்து கொடுத்தீங்கன்னா மேலே கீழே போகும். ஃபர்ஸ்ட் டைம் அதில் கிளிக் பண்ணிக்கங்க. வந்து ஜூம் அவுட்டாக இருக்குது, பெருசு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த
இந்த மவுஸில் ஸ்க்ரோல் பட்டன் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பெருசாகிடுச்சு. இப்போ அந்த கோடுக்கு சார்ட் போயிட்டு இருக்குது. அப்போ நம்ம இப்படி இழுத்துட்டு வந்து வச்சுக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் மேலே போகணும், கரெக்டாக வியூ ஆகணும், இப்படி மாற்றி வச்சுக்கலாம். நம்ம சாய்ஸ் தான். சரிங்களா? அதாவது உள்ள ஒரு கிளிக் பண்ணி மவுஸோடைய லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணி இழுங்க மேலே. மவுஸோட லெஃப்ட் பட்டன். சரிங்களா? ரைட் பட்டன் வேண்டாம். ரைட் பட்டனை கொடுத்தா நம்மளுக்கு என்ன ஆகுனா இந்த செட்டிங்ஸ் இந்த ஐட்டம் வரும். நீங்கள் லெஃப்ட்டு மவுஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே கீழே இழுத்தீங்கன்னா எப்படி வேணாலும் வரும். ஓகேங்களா? இதே சார்ட் அங்கே உள்ளே போய் நின்றுச்சு. சரிங்களா? உள்ளே போய் நின்றுச்சுன்னா நம்மளுக்கு இந்த அது ஒன்று பண்ணலாம். இல்லாட்டி பாருங்கள், இந்த ஏன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். கீழே ஆட்டோ ஃபிட்ஸ் டேட்டா ஸ்க்ரீன் வருது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிட்டாலும் உங்களுக்கு நார்மலுக்கு வந்து நிற்கும். இப்போ இப்படி வந்து நின்றுருக்குது சார்ட்டு. நம்மளுக்கு வந்து இது கரெக்டாக அலைன் ஆகும்னு நினச்சோம்னா இந்த ஏன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக உங்களுக்கு அலைன் ஆகிக்கும். இப்போ லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சார்ட்டை மேலே கீழே இழுக்க முடியும். மேலே பாருங்க, இப்படி சைடில் மட்டும் இழுத்துட்டு இருக்கிறோம், மேலே போக மாட்டேங்குது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும், இது பாருங்க, இந்த ப்ரைஸில் வச்சு ஒரு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் எப்படி மாற்றினாலும் போயிட்டு இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரிலாம் குறுகி நின்றுருக்கு. இது வந்து உள்ள இப்படி நிற்குது. அப்போ இங்கே இங்கே ஒரு பாருங்க, இங்கே ரீசெட் சார்ட் வியூன்னு இருக்குது. இங்கே ஒரு கிளிக் பண்ணிங்கனாலும் மேலே வந்துடும். சரிங்களா? இது வந்து காட்டாது. நம்ம வந்து இப்போ மாறி இருக்கும்போது மட்டும் காட்டுது. சரிங்களா? இப்போ வந்து பாருங்க, ரெஃப்ரெஷ் காட்டிகிட்டு இருக்குது. இப்படி நிற்குது, ரெஃப்ரெஷ் காட்டுது. ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக நார்மலுக்கு வந்துடும். இல்லாட்டி அந்த ஏ அப்படிங்கிற பட்டனை, ஆட்டோ ஃபில் பட்டனை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும். சரிங்களா? இது எல்லாமே வந்து இந்த மவுஸ் ஸ்க்ரோல் பட்டன்லேயே எல்லா வேலையும் செய்யலாம். இதில் சார்ட் பாருங்க, இப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம், மேலேயும் கொண்டு போகலாம், கீழேயும் கொண்டு போகலாம். இது எல்லாமே நம்மளுக்கு வியூ ஆகிறதுக்கு அலைன்மெண்ட் எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கணும். இப்படி இருந்து எப்படி பார்ப்பீங்க? ஆனால் கரெக்டாக இது பண்ணுங்க. இப்படி இப்போ போய் நின்றுச்சு. இப்போ வந்து ஏ பட்டனை கிளிக் பண்ணுங்க, கரெக்ட் ஆகிடுச்சு. இல்லாட்டி இந்த ப்ரைஸ்குள்ளே வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்க. இது இப்படி நிற்கிது, ப்ரைஸ்குள்ளே வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்க. இல்லாட்டி வந்து இந்த இந்த ரெஃப்ரெஷ் பட்டனை இங்கே கிளிக் பண்ணுங்க. இதெல்லாமே கரெக்ட் ஆகிடும். அவ்வளோதான். சார்ட்டை நம்ம கண்ணுக்கு எந்த அளவுக்கு வியூ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? இது இப்படியே பழகுனா போதும். அடுத்தது பாருங்க, இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சோம். இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டு ட்ராப் பண்ணலாம். இப்போ இது மேலே சும்மா வச்சா ஒன்றும் இல்லை. இது மேலே சும்மா வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா, லெஃப்ட் கிளிக்கு, இது மேலே வச்சு ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா டாட் வருது பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்துடுச்சு. இப்போ இது நீங்கள் கலர் மாற்றணும் அப்படின்னா இதுக்குள்ளே போய் ஏதோ ஒரு கலர் மாற்றுங்க, அவ்வளோதான். இப்போ லைட் கலரு, எந்த கலர் வேணாலும் மாற்றலாம். எல்லா ஆப்ஷனும் இது கொடுத்துருக்கான். சரிங்களா? இதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாரு, டெலீட் கொடுத்தாலும் போயிடும். இது அப்படியே சேவ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும் நாம. சேவ் பண்ணுறது எப்படி, இந்த இந்த டெம்ப்ளேட்ஸ் இருக்குல்லைங்க, இதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சேவ் டிராவிங் போய் நம்ம பாருங்க, நம்ம பேர் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இப்போ சேவ் டிராவிங் கொடுத்துருக்கு. இங்கே போய் ஒரு பேர் கேட்குது. சும்மா ஏதோ ஒரு பேரை போட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தோம்னா அது சேவ் ஆகிக்கு. இப்போ நம்ம புதுசாக வேற ஒரு சார்ட் இங்கே போட்டோம். இதுக்கு வேறு கலர் வச்சுருக்கோம், இந்த கலர் வச்சுருக்கோம். இப்போ நான் இப்போ டைப் பண்ண பார்த்தீங்களா, இதை போட்டோன்னா இந்த கலரில் வந்துடும். சரிங்களா? இது கலர் இப்படி மாற்றிக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அதை எடுத்து நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்படி போட்டிருக்கோம், வந்திருக்கு. அது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து இந்த டெப்த்து, லைனோட டெப்த் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். நம்ம சிறுசாக வேணும்னா சிறுசாக வச்சுக்கலாம். சரிங்களா? இதில் கலர் வேணும்னா எந்த கலர் வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். கலர் மாற்றிக்கலாம். இது வந்து டாட்டட் லைனாக வச்சுக்கலாம். எப்படி நம்மளுக்கு சௌகரியமோ இந்த செட்டிங்ஸில் போனீங்கன்னா சரி. இங்கே பாருங்க, இந்த 2x இந்த லைன் இருக்கிற பார்த்தீங்களா, இதை போய் டாட்டட் லைன் கொடுத்தோம்னா டாட்டட் லைனாக மாறிக்கும். அப்போது இந்த ட்ரெண்ட் லைனையும் எடுத்துகிட்டு நம்ம கரெக்டாக இந்த இந்த ஹையஸ்ட் ப்ரைஸ் மேலே எனக்கு வைக்க முடியல. சரிங்களா? இந்த ஹையஸ்ட் ப்ரைஸ் மேலே வைக்க முடியல. அப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த மேக்னெட் இந்த சைடு ஒன்றுக்கு பாருங்க, இதுதான் மேக்னெட்டு. சரிங்களா? இந்த மேக்னெட்டை ஒரு கிளிக் பண்ணிக்காது, அது டார்க் ஆகிடுச்சிங்களா? இப்போ வந்து இது வந்து நான் இங்கே எடுத்த ஒரு பக்கம் எடுத்து இந்த ப்ரைஸ் இந்த டாப்பில் ஹையில் வைக்கணும் அப்படின்னா டக்குன்னு அங்கே போய் உட்காந்துக்கு. சரிங்களா? இப்போ உட்காந்துருச்சு. இந்த லைன் வந்து கரெக்டாக என்னால் அலைன் பண்ண முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது இந்த லைனை பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு ஷிஃப்ட் அமுத்துங்க. ஷிஃப்ட்டு இந்த லைனை பிடிச்சி, அதாவது லைனை பிடிச்சிட்டு மவுஸில் வந்து லெஃப்ட்டு பட்டனை அமுத்தி பிடிச்சிட்டு ஷிஃப்ட் அமுத்திங்கன்னா கரெக்டாக அலைன் ஆகிடும். போய் உட்காந்துச்சுலாங்க, அவ்வளோதான்.
சரிங்களா? இந்த மாதிரி செட்டிங்ஸ் இருக்குது, அப்படியே பழகுங்க, பழக பழக வந்துடும். ஓகேங்களா? வீடியோ ரொம்ப பெருசாயிட்டு இருக்கு, இதுக்கு மேலே வேண்டாம்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இதிலே போதும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோவில் வந்து யூடியூப் இதுலேயே வந்து டெலிகிராம் அட்ரஸும் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட்ஸு நீ கண்டினியூவான அப்டேட்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.